Hi friends, welcome to Tubert channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜரி த்ரெட் வச்சு எப்படி நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் அதுக்காக 3 ஷேப் வரைஞ்சிருக்கேன். ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் ஷேப். இதை சுற்றி நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சீவிங் த்ரெட் வச்சு எப்படி சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸில் செயின் ஸ்டிச் போடணும், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வச்சு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் வேவிங் லைன், டபுள் லைன், அதுக்கப்புறம் கர்வ் லைன் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேர்டு ஸ்டிச்சான கார்னர் ஷார்ப்பு, அந்த ஷார்ப்பெல்லாம் எப்படி கார்னரில் கொண்டு வரணும், கரெக்டான ஷேப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜரி த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து தான் போட போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ சரி த்ரெட் வச்சு நம்ம எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். 2 நூல் எடுத்து டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்து ஃபிங்கரில் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் கிளாஸில் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை செட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு அதை பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா தான் ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ பேக் ஸ்டிச் போட்டு நான் 2 செயின் போட்டிருக்கேன். நார்மல் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறதும் நம்ம டுட்டோரியலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஷேப் வந்து எப்படி போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீடிலோட டிப்பை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். நீடில் ரொட்டேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டெய்லி ½ அன் ஹவர் வந்து நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்பீடும் நல்லா வரும், ஸ்டிச்சஸும் நல்லா கரெக்டான ஷேப்புக்கு வரும். ஸோ டெய்லி ½ அன் ஹவர் நீடில் ப்ராக்டிஸ் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாக வராது, நூல் எடுக்கிறதுக்கு கட்டாகி வர மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சீவிங் த்ரெட் வச்சு போட்டோம், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜரி த்ரெட் வச்சு போடுறோம். சீவிங் த்ரெட்டில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சில்க் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து நார்மலாக செயின் போடுற மாதிரி அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டே போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயரில் பார்க்கும் பொழுது தான் அந்த கார்னர்லாம் வந்து எப்படி கரெக்டாக ஷார்ப்பாக வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வீடியோவை நல்லா கவனமாக பார்த்தோம்னாவே ஈஸியாக புரியும். த்ரெட்டையும் கீழே இருக்க த்ரெட்டையும் நீடிலையும் நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். டைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா துணி சுருக்கம் வரும், ஹோலும் அதிகமாகும். ஸோ 90 டிகிரியில் வச்சுட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் ரவுண்ட் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டு நாட் போட்டிருக்கேன். இந்த எண்டு நாட் வீடியோ வந்து தனியாக போடுறேன். ஸோ நார்மல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன லூப்பாக நம்மளுக்கு செயின் ஸ்டிச் அந்த ரவுண்ட் ஷேப் தகுந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்கொயரில் அந்த கார்னர் ஷேப் எப்படி நம்ம வரும், அதில் எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பயும் நம்ம போடுற மாதிரி நேராக செயின் ஸ்டிச் அந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுப்போம். ஸ்ட்ரைட் லைனில் போட்டுக்கலாம். வெறும் நீடில் மட்டும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் த்ரெட்டு சுற்றிக்கலாம். எப்படி த்ரெட்டு சுற்றணுன்ட்டு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போ கார்னர் சைடு வந்துருச்சு. கார்னரில் போடும்பொழுது எப்பயும் போடுற செயின் ஸ்டிச்சை விட பக்கத்தில் குட்டியாக பாருங்கள் எந்த அளவுக்கு நான் லூப் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி குட்டியாக போடணும். நம்ம அப்படியே பின்னாடி பக்கம் இழுத்தோன்னா ஹோல் வரும், துணி சுருங்கும், ஷார்ப் கிடைக்காது. ஸோ நம்ம போடுற ஸ்ட்ரைட் லைனை விட பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணும்போதும் குட்டியாக ஒரு செயின் போடணும். அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஷார்ப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும்.
ஸ்ட்ரைட்லேருந்து போடும் பொழுது ஸ்ட்ரைட்டாக போட்டு வந்துட்டு டேர்ன் பண்ணுற இடத்துல வரும் பொழுது எப்பயும் போடுற லூப்பை விட சின்ன லூப் போடணும். அப்படி போட்டோன்னா ஷார்ப் கிடைக்கும். மறுபடியும் பாருங்கள், நான் சின்னதாக ஒரு ஸ்டிச் போடுறேன். பக்கத்துலேயே குட்டியாக, ரொம்ப குட்டியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணும்போது அந்த இடத்துலையும் ஒரு குட்டியாக ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு எப்பயும் போடுற மாதிரி நம்ம பெரிய பெரிய லூப்பாக போட வேண்டியதான். அப்படி போட்டோன்னா டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வளைவாக ரவுண்ட் ஷேப்பில் வராமல் கொஞ்சம் கார்னர் ஷார்ப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் கவனமாக நம்ம ஷார்ப்பு கொடுக்கணும். டேர்ன் பண்ணும்போது குட்டியாக ஒரு லாக் ஸ்டெயின் மாதிரி போடுறது தான் அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி போட்டு ஃபுல்லாக நான் ஸ்கொயர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ கார்னர் ஷேப்லாம் வந்து கரெக்டாக கிடச்சிருக்கும். த்ரெட்டு கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிட்டேன், அதனால் துணி சுருக்கம் இருக்குது, ஹோலும் வந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் போடும் பொழுது இந்த ப்ராப்ளம்லாம் வரும். நம்ம போட போட அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிளில் அந்த கார்னர் ஷேப்பில் எப்படி போடணும், இப்போ ஸ்கொயரில் போட்ட மாதிரியே தான் அந்த கார்னர் வரும் பொழுது குட்டி செயின் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். இது மாதிரி நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா சின்ன சின்ன மோட்டிஃப்லாம் போடும்பொழுது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். அந்த டேர்னிங் எப்படி பண்ணணும், ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நம்ம மோட்டிஃப் போடும் பொழுது மறுபடியும் நல்லா ஷார்ப்னஸ்லாம் டுட்டோரியலில் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, சிவிங் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் வீவிங் கர்விங் லைன் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்லையும் பார்த்துருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.